அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல நம்ம Z டிரான்ஸ்ஃபார்ம்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஸ்டின் என்ன குடுத்திருக்கோம்னா, ஃபைண்ட் Z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1/n இன்டு n பிளஸ் 1 குடுத்திருக்கு. ஸோ நமக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியும். சப்போஸ் Z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1/n மட்டும் இருந்துச்சுன்னா, இதுக்கான ஆன்சர் log ஆஃப் Z பை Z மைனஸ் 1. அதே சமயத்துல Z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1/n பிளஸ் 1 மட்டும் இருந்துச்சுன்னா, இதுக்கான ஆன்சர் Z log of Z by Z minus 1. சரிங்களா? ஆனா இங்க என்ன குடுத்திருக்கோம்? கம்பைன்டா குடுத்திருக்கோம். அப்ப கம்பைன்டா குடுக்கும்போது டைரக்ட்டா நம்மளால போட முடியாது. சரிங்களா? அதுக்கு என்ன சார் பண்றதுன்னா, பிரிக்கணும். பிரிக்கிறதுக்கு என்ன யூஸ் பண்றோம்னா, பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்றோம். பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்றோம். சரிங்களா? ஸோ பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ணா, இது ப்ராப்பர் ஃபிராக்ஷனா, இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனான்னு பார்க்கணும். ப்ராப்பர் ஆர் இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனான்னு பார்க்கணும். அது என்ன சார் ப்ராப்பர் ஃபிராக்ஷன் அப்படின்னா, நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய டிகிரியோட பவர் லெஸ் தேன் டினாமினேட்டர் டிகிரியா இருக்கணும். சரிங்களா? அது என்ன சார் நியூமரேட்டர் டிகிரி? இங்க என்ன குடுத்திருக்கோம்? நியூமரேட்டர்ல 1 மட்டும் தான் குடுத்திருக்கும். அப்போ 1 குடுத்திருக்கோம்னு என்ன ஆகுது? n பவர் 0ன்னு எடுத்துக்கலாம். n ஓட பவர் 0. ஏன்னா வேரியபிள் இங்க n தான். கீழ பார்த்தீங்கன்னா, சப்போஸ் மல்டிப்ளை பண்ணி என்ன சார் கிடைக்கும்? மேக்ஸிமம் n ஸ்கொயர் பிளஸ் n கிடைக்கும். அப்போ மேல n ஓட டிகிரி என்ன சார்? 0. கீழ n ஓட டிகிரி என்ன சார்? 2. அப்போ நியூமரேட்டர் டிகிரி டினாமினேட்டர் டிகிரி விட குறைவா இருக்கு. சரிங்களா? அப்ப இது ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு கீழ வரும். அப்ப இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் எப்படி சார் இருக்குன்னா, இதே எக்ஸாம்பிள் தான். சப்போஸ் மேல ஒரு n கியூப் இருக்கட்டும். கீழ இதே n இன்டு n பிளஸ் 1 இருந்துச்சு அப்படின்னா, மேல நியூமரேட்டர்ல என்னோட மேக்ஸிமம் பவர் 3. கீழ எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா மேக்ஸிமம் பவர் 2 தான் கிடைக்கும். சரிங்களா? அதாவது நியூமரேட்டர் டிகிரி கிரேட்டர் தேன் டினாமினேட்டர் டிகிரியா இருந்துச்சுன்னா, இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் சொல்லுவோம். அது இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட்ல நம்ம பாலினாமியல் டிவிஷன் யூஸ் பண்ணி ப்ராப்பர் ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் ப்ராப்ளத்துக்குள்ளேயே போக முடியும். சரிங்களா? இங்க நமக்கு ஃபங்ஷன் என்ன குடுத்திருக்கோம்? 1/n இன்டு n பிளஸ் 1 குடுத்திருக்கு. இல்லைங்களா? இது எப்படி சார் பிரிக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் டேர்ம் a பை n ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் b பை n பிளஸ் 1 செகண்ட் டேர்ம். ஏன்னா இது சிம்பிள் ஃபிராக்ஷன். சரிங்களா? இப்போ என்னோட எய்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 1/n பிளஸ் n இன்டு n பிளஸ் 1 தூக்கி a ன்ற பிளேஸ்லயும் மல்டிப்ளை பண்ணணும், b ன்ற பிளேஸ்லயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப LHSல யார் சார் இருப்பான்னா 1 மட்டும் தான் இருப்பான். சரிங்களா? ஏன்னா இந்த டேர்ம தூக்கி என்ன பண்றோம்? இங்கேயும் மல்டிப்ளை பண்றோம். தென் இங்கேயும் மல்டிப்ளை பண்றோம். அப்போ 1 மட்டும் தான் LHSல இருக்கும். ஈக்குவல்ஸ் டூ a பை n ஆல்ரெடி இருக்கு. அது கூட யார் சார் மல்டிப்ளை பண்றோம்? n இன்டு n பிளஸ் 1 மல்டிப்ளை பண்றோம். இல்லைங்களா? அதே சமயத்துல b பை ஆல்ரெடி இருக்கக்கூடியது n பிளஸ் 1 இருக்கு. அப்ப யார சார் மல்டிப்ளை பண்றோம்? n இன்டு n பிளஸ் 1 மல்டிப்ளை பண்றோம். சரிங்களா? அப்ப என்ன டேர்ம் கேன்சல் ஆகுதுன்னு பாருங்க சார். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல n கட் ஆயிரும். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல n கேன்சல் ஆயிரும். செகண்ட் டேர்ம்ல n பிளஸ் 1 கட் ஆயிரும். அப்ப மீதி என்ன இருக்குன்னு எழுதுங்க சார். 1 ஈக்குவல்ஸ் டு a இன்டு n பிளஸ் 1 இருக்கும். செகண்ட் டேர்ம்ல b இன்டு n மட்டும் இருக்கும். சரிங்களா? இப்ப என்னோட எய்ம் என்னன்னு கேட்டீங்கன்னா, a அண்ட் bன்ற அந்த 2 கான்ஸ்டன்ட்ட ஃபைண்ட் பண்ணணும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 கூட நம்மளோட கன்வீனியன்ட் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ a, b கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன சார் பண்றோம்னா, n-க்கான ஆப்போசிட் சிம்பல் என்னன்னு பார்க்கிறோம். So put n equals to opposite symbol. ஆல்ரெடி பிளஸ் 1 இருக்கு. அப்ப ஆப்போசிட் சிம்பல் என்ன சார்? மைனஸ் 1. n-க்கு பதிலா என்ன சார் போடுறோம்? மைனஸ் 1 ரீப்ளேஸ் பண்றோம். அப்ப என்ன சார் கிடைக்கும்? LHSல 1 ஈக்குவல்ஸ் டு a இன்டு மைனஸ் 1 பிளஸ் 1 என்ன சார் ஆயிரும்? 0ன்னு ஆயிரும். பிளஸ் b இன்டு மைனஸ் 1 தான் கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஃபைனலா என்ன இருக்குன்னு பாருங்க சார். LHSல 1 தான் இருக்கு. RHSல என்ன சார் இருக்கு? மைனஸ் b இருக்கு. RHSல மைனஸ் b இருக்கு. இல்லைன்னா என்ன சார் பண்ணலாம்? b யோட வேல்யூவை மைனஸ் 1ன்னு எழுதிக்கலாம். b யோட வேல்யூ மைனஸ் 1ன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அடுத்தது புட் ரெண்டாவது கான்ஸ்டன்ட் ஃபைண்ட் பண்ணணும் இல்லைங்களா? புட் n is equal to another opposite symbol. இங்க என்ன சார் கொடுத்துருக்கோம்? வெறும் b n மட்டும் தான் இருக்கு. அப்ப n-க்கு என்ன சார் பண்ணலாம்? ஒண்ணுமே இல்லைனாலும் 0 இருக்கிற மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கலாம். சரியா? n-க்கு 0 போடுங்க. இப்போ n-க்கு 0 போட்டா என்ன சார் ஆகும்? 1 LHSல இருக்கு. ஸோ a இன்டு 0 பிளஸ் 1 பிளஸ் b இன்டு n-க்கு 0 போடுறோம். அப்ப என்ன சார் கிடைக்கும்? LHSல 1 மட்டும் தான் இருக்கும். RHSல என்ன சார் இருக்கும்? a இன்டு 1 மட்டும் தான் இருக்கும். இல்லைன்னு சொன்னா a ஓட வேல்யூ என்ன சார்?
வெரி சிம்பிள் ப்ளஸ் 1. ஏ வேல்யூ ப்ளஸ் 1, பி வேல்யூ மைனஸ் 1. சரிங்களா? இப்போ தான் நம்மளோட ஒரிஜினல் ப்ராப்ளத்துக்கே போறோம். ஸோ நம்ம ஒரிஜினல் ப்ராப்ளம் என்ன சார் கொடுத்துருக்குறோம்? Z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 பை n இன்டூ n பிளஸ் 1 இல்லைங்களா? இது எப்படி சார் பிரிக்கலாம்னு கேட்டிங்கன்னா, Z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ரெண்டா பிரிச்சிருக்கோம் இல்லைங்களா? A பை ஃபர்ஸ்ட் டேர்ம் பிளஸ் B பை செகண்ட் டேர்ம் n பிளஸ் 1. சரிங்களா? இது இன்னும் எப்படி சார் பிரிக்கலாம்னா, A இன்டூ Z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 பை n பிளஸ் B இன்டூ Z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 பை n பிளஸ் 1 ரெண்டு டேர்மா பிரிச்சிருக்கு இல்லைங்களா? ஸோ ஏக்கான வேல்யூ நமக்கு நல்லாவே தெரியும் சார், பிளஸ் 1. 1 இன்டூ Z ஆஃப் 1 பை n முன்னாடி எழுதிட்டோம் இல்லைங்களா? Z ஆஃப் 1 பை n கான வேல்யூ என்ன சார்? வெரி சிம்பிள் லாக் என்ன ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். Z பை Z மைனஸ் 1. சரிங்களா? B மைனஸ் 1 இன்டூ Z ஆஃப் 1 பை n பிளஸ் 1 என்ன சார் வேல்யூ? Z லாக் Z பை Z மைனஸ் 1. சரிங்களா? இப்போ ரெண்டு டைம்ல என்ன சார் காமனா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாக் Z பை Z மைனஸ் 1 காமனா இருக்கு. அப்போ அந்த டைம் எடுத்துடலாம் வெளியே. அப்போ லாக் ஆஃப் Z பை Z மைனஸ் 1 காமனா இருக்கு. இப்போ பேலன்ஸ் என்ன சார் இருக்கும்? ஃபர்ஸ்ட் டைம்ல எல்லாமே வெளியே போயிடுச்சு. அப்போ 1 மட்டும் தான் இருக்கும். செகண்ட் டைம்ல மைனஸ் இருக்கும். கூட என்ன சார் இருக்குன்னா Z மட்டும் தனியா இருக்கு. அப்போ 1 மைனஸ் Z. ஸோ இது எதனோட ஆன்சர் சார்? Z டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 பை n இன்டூ n பிளஸ் 1ஓட ரிசல்ட். சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். தேங்க்யூ.